வணக்கம் நண்பர்களே! எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மிஷின் சாப்டர் 1 இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு தீவிரவாதி ஒரு வீட்ட ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல போற போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க தீவிரவாதின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ண போறதாவும், அத எக்ஸிக்யூட் பண்றதாவும் அந்த தீவிரவாதி சொல்றாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க போலீஸ்கிட்ட இருந்து. அடுத்ததா நம்ம அருண் விஜய் காட்டுறாங்க. அவங்களோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, அவரு காசெல்லாம் ரெடி பண்ணி புரட்டிட்டு இருக்கிறாரு. எதுக்காகன்னா, அவங்க பொண்ணுக்கு இந்தியால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஃபாரின் கண்ட்ரி கொண்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அங்க போனா நெறைய செலவாகும்ன்னு சொல்லி, அவர்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வித்து, அவர் பேங்க்ல வச்சிருக்க பணமெல்லாம் புரட்டி இந்தியாவிலிருந்து ஃபாரினுக்கு போறாரு. போறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹவாலா மாத்துறாரு பணத்த அங்க ஒரு ரூ. 10 நோட்டு குடுக்குறாங்க. இவரோட ஃப்ரெண்டு தான் ஹவாலாக்கு கூட்டிட்டு போய், இந்த மாரி உனக்கு ஹவாலா பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா வேற வழி இல்லன்னு சொல்லி வாங்கி குடுக்குறாங்க. இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுக்கலான்னு சொல்லும்போது, அங்க இருக்கிறவர் ஹவாலாக்கு டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டெல்லாம் தேவையில்ல. நான் குடுக்குற நோட்ட கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அதுவே போதும்ன்னு சொல்லிட்டு, இவரும் அந்த நோட்ட எடுத்து நாங்க கிளம்பி போறாரு. ஹாஸ்பிட்டல்லயும் போய் சேர்க்குறாங்க. அங்க போனா தான் நம்மளோட ஜிகர்தண்டா வில்லேக்ஸ் சித்தா படத்துல நடிச்ச ஹீரோயின் இருக்கிறாங்க. ஃபாரின் கண்ட்ரில போய் நம்ம லியோ படத்துல நடிச்ச அந்த குட்டி பொண்ணு தான் சேர்க்குறாங்க. அது அவங்க தான் இந்த படத்துல அருண் விஜய்க்கு பொண்ணா வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் பஸ்ஸில ட்ராவல் பண்ணுறாருங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சில ரவுடீஸ் இவரோட பணத்தை எடுக்கணும்னு பார்க்குறாங்க. அந்த ஹவாலா ரூ. 10 நோட்டை திருடுறதுக்கு பார்க்குறாங்க. இவர் அங்கே போய் எல்லாத்தையும் அடிச்சிடுறாரு. அங்கே போனால் அது ஃபாரின் கண்ட்ரி ஆச்சே. டக்குன்னு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க பிடிக்கும்போது இவர் கோவத்தில் போலீஸையே அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரையும் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் அங்கே யாருன்னு பார்த்தா நம்ம எமி ஜாக்சன். அவங்க தான் பார்த்திங்கன்னா ஜெயிலராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஆப்ரேஷனு நான் போகணும், இந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஃபோன் பண்ணால் அங்கே அவன் எடுத்துகிட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட தம்பி. அவன் தான் பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை எப்படியோ திருடணும், திருடி அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கணும்னு நினைப்பான். போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனது அவங்க அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பான். அடுத்தது இவர் ஜெயிலில் போய் இருக்கும்போது, அங்கே ஒருத்தர் இந்த மாதிரி ஜெயிலை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரும் நம்ம தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் நடக்கிற சண்டையெல்லாம் சொல்லிவிட்டு இவர் ஜெயிலுக்குள்ளே இருந்து நான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்கிட்ட ஹவாலா பணமோட ஒரு நோட் இருக்குது, அதை மட்டும் என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு, என் பொண்ணு ஆப்ரேஷனுக்கு எப்படியாவது காப்பாற்றிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அங்கே கலவரம் நடந்துட்டு இருக்குது. அந்த கேப்பில் எப்படியும் அந்த நோட் எடுக்கலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா, இங்கேருந்து எல்லாமே பிளாக் ஆயிடுது. எந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகலை. எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க. எமி ஜாக்சன் தான் ஜெயிலருங்கிறனால அங்கே அவங்க என்னமோ பண்ணி நிறுத்தலான்னு பார்க்கும்போது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. திடீர்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது. அருண் விஜயும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு தான் நினைப்பார். ஆனால் அந்த வாய்ஸை கேட்டோடனே என்னாச்சுன்னு தெரியல. அவர் ஓடி போய் எல்லாத்துலையும் ஜெயிலில் இருக்கிறவங்க கைதிகள் எல்லாத்தையும் அடித்து அங்கேருந்து தப்பிக்க விடாமல் பார்ப்பார். அதுக்கப்புறம் எமி ஜாக்சன்கிட்ட நான் இந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துடுவார். அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்ட் கேமராவை ஹேக் பண்ணி வீடியோ கால் மூலிமா இவங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ ஜெயிலர் இருக்கும்போது எமி ஜாக்சன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீயே இல்லை பின்னாடி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அருண் விஜயை காமிப்பாங்க. ஆனால் இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தீவிரவாதியோட பேரும் இவர் பேரையும் வச்சுட்டு பயங்கர பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட இவர் ஏதோ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்பாரோ, இல்லை பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு இவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டே தெரியுது. ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, பொசுக்குன்னு ஜெயிலர்னு சொல்லிட்டு இவரை சொல்லிட்டாங்க. நான் வேறு லெவலில் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இவர் ஃபாரின் போகிறாரு. இவர் கண்டிப்பாக ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டு இல்லை பெரிய லெவலில் ஒரு போஸ்டிங் இருப்பாங்க பார்த்தா ஜெயிலருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் நான் தான் சொல்லிட்டு மீசை முறுக்கிட்டு வர்றாரு. அப்புறம் என்னன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருந்துட்டு அங்கே நம்ம கோயம்புத்தூர் ஜெயிலில் இவர் ஜெயிலராக இருந்திருப்பார். அந்த டைமில் அங்கேருந்து தீவிரவாதியை தப்பிக்க விடாமல் கொண்டிருப்பார். அதுக்காக தீவிரவாதிகளை இவங்க குடும்பத்தில் பாம்பு வச்சு கொல்லணும்னு பார்ப்பாங்க. அந்த இதில் தான் அவங்க அருண் விஜயோட ஒய்ஃபை இறந்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்துடுது. அதுக்காக தான் இவர் ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வர்றாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்காமலே அந்த தீவிரவாதி இந்த ஜெயிலுக்கும் வந்தனால இவர் களத்தில் இறங்கி எல்லாத்தையும் அடித்து எப்படி அந்த ஜெயிலை காப்பாற்றுறாரு. அவர் பொண்ணையும் காப்பாற்றுறாரு. டெரரிஸ்ட்டை தப்பிக்க விடாமல் அங்கே மிஷினையும் ஸ்டாப் பண்ணுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.